Welcome to day 6 of the 30 days challenge. இன்னைக்கான 2 words பார்க்கலாம். Bifurcate and interim. Bifurcated அப்படின்னா என்னன்னா divided into 2 parts. இப்போ ஒரு ரோட் போய்கிட்டே இருக்கு, அது ரெண்டு பாகமாக பிரியுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து bifurcated அப்படின்னு சொல்லலாம். So that is what called as bifurcation. Example பாருங்க. The sample of water was taken from the point where the river bifurcates. அப்போது இந்த ரிவர் போயிட்டே இருக்குது அப்படின்னா இங்கே ரெண்டு பாகமாக பிரியுது இல்லையா. இப்போ இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வாட்டர் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுதான் இதனுடைய அர்த்தம். The sample of water was taken from the point where the river bifurcates. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், interim. interim அப்படின்னா அப்போதைக்கு, அந்த கொஞ்ச காலத்துக்கு மட்டும். இட்ஸ் டெம்பரரி, ஆன் அ டெம்பரரி பேசிஸ் அப்படிங்கிற பொழுது நம்ம வந்து interim யூஸ் பண்ணிக்கலாம். See here the example sentence. He holds the post on an interim basis. இப்போ ஹெச்எம்ஏ இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஹெச்எம் ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா வேற ஒரு நியூ ஹெச்எம் வர வரைக்கும் அங்கே இருக்க ஏஹெச்எம் வந்து அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் வந்து அப்போது he holds the post on an interim basis. அந்த கொஞ்ச காலத்துக்கு மட்டும் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி இடத்துல சொல்லணுன்னா நம்ம வந்து interim யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான 2 words அதான் bifurcate and interim. Tomorrow we shall see 2 new words.